ஐயோ எம்மா முடியலையே. மனரோசா என்னடி இவனோட பாடா படுத்துறேன். என் மாமியாரோட பொட்டாட்டி வந்துட்டு என்ன ஆட்ட போடுவேன். இப்போ மட்டும் பாத்தியா? யோ என்னையா ஈஸியாக தள்ளி போடலாம் சொன்னா ஒன்றுமே நகல்வே இல்லை, மரக்கட்டை மாதிரி நிற்குது. போகலையா? ஆமாம் போகலை. ஏன் போகலை? ஓ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், அதனால தான் போகலை. இங்கே பாருங்க, நம்ம சரியான லூஸு, பிரேக் போட்ட தெரியாமல் தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனப்போகிற ஆளுங்களை என்ன பிச்சுமணி பல்ல உடச்சு போடுவேன். போன பக்கத்தில் எங்களை பார்த்து லூசுங்கிற. நீ வேணா லூஸாக இருந்துட்டு போ, எங்களை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. இங்கே பாருங்கக்கா. ஏய் ஏறமா உதவி என்ன என்னங்க உங்க வாங்கணும் உன் புருஷரை கூப்பிட்ற மாதிரி கூட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நம்ம பையன் பிச்சு மணின்னு கூப்பிடு. ஏங்க ஓங்க வா. அதானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர சொல்லி கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோ பிச்சு, இந்த வண்டியை எங்கேயா பிடிச்ச? கரகட்டக்காரர்ல ராமராஜன் வச்சிருந்த வண்டியை விட ரொம்ப கேவலமா மோசமா இருக்குது இந்த வண்டி. நீங்க மட்டும்தான் ஊருக்குள்ள கேட்காம இருப்பீங்க, அத்தனை பயணங்களும் கேட்டுவிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் நெட்டு மேடம். ராஜராஜன் வச்சிருந்த காரு, அவர் வச்சிருந்த காரு, மன்னர் வச்சிருந்த காரு, மன்னாதி மன்னர் வச்சிருந்த காரு, அவங்க பாட்டை வச்சிருந்த காரு, கூட்டம் வச்சிருந்த காருன்னு சொல்லிவிட்டு விற்க விட மாட்டேங்கிறாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மனரோசா மேடம், நீங்க BMW காரை மட்டும் தான் தள்ளுவீங்களோ? அப்ப இந்த கார்லாம் உங்களுக்கு காரா தெரியலையோ? பெரிய தள்ளுடி. பச்சி BMW காரன் தான் ஏன் தள்ளணும்? அதுவே சொங்கினில செட்டு வேகத்துல போகும். என்னடி அதுக்கு சொல்ல, ஒரு நல்ல காரை பார்த்து தள்ளணும்னா நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கார் வாங்கணும்னு மனசுல ஒரு ஓட்டம் ஓடும். இந்த மாதிரி காரை தள்ளணும்னா சாய் இதெல்லாம் ஒரு காரா சொல்லிட்டு கார் வாங்குற ஆசையே போயிருமே. அப்படின்னு இந்த மாதிரி கார்ல ஏறி உட்கார்ந்து சொகுசா போனோம்ல தோணும். அச்சோ பாவம். யோ பிச்சு பாத்தியா, உன் காரை கார் துப்பாத குறையா பேசிட்டு வர. எனக்கு கம்மன் இருக்கிற. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நீ ரொம்ப ஓவரா ஓட்டுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, ரொம்ப ஓட்டாதீங்க. யோ பிச்சு, நீ காரை ஒழுங்கா ஓட்டுனா நான் ஏன் உங்களை உன்னைய ஓட்ட போறேன்? யோ உங்க அப்பா தான் வாங்கி தரல, சரி போய் தொலைச்சிட்டு போறாரு. உங்க மாமியா கிட்ட தான் கொள்ள காசு கொட்டி கிடக்கல, அதை அப்படி இப்படி பேசி ஒரு கார் புது கார் வாங்கி தர சொல்ல வேண்டியதானே? மாமியார்ட்டியா? மாமியார்ட்ட பெரிய யோக்கியரு, யோக்கியர் பொண்டாட்டி யோக்கியம். தெரியாதவங்களை பத்தி காசே வாங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி 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 தான் முடிஞ்சு வச்சு கோட்டை கட்டுறீங்களே. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செல்லமாக்காம தங்கராசு வச்சாமல ஒண்ணும் இல்லாம தொங்கிட்டு தெரியுறாங்க. இதுல வேற உங்க மாமியார்ட்டன்னு யோசிக்கிறாங்க. யோசனை ஐயே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அவங்க அம்மா அவங்க மகளுக்கு கொடுக்கறது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. மற்றபடி பிசினஸ் சொல்லிட்டு ஏதாவது வாங்கிவே கை மாத்தா வாங்குறத டபுள் ட்ரிபிளா வாங்கிட்டு விட்டுருவா தெரியுமா? வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாங்க. மருமையை நல்ல மருமையை பொல்லாத ஊர் உலகத்துல இல்லாத மருமையன்னு அந்த மாமியை தூக்கி 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 கொடுக்குறாங்க. மைனி மருமையை இப்போ அம்போடு விட்டுப்புட்டு இது வேற உங்க வாங்கலையா திருப்பி கொடுத்துருவாங்க. தெரியாதப்ப உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் என்ன நடிப்பு? அப்புறம் ஆமான்னு ஒத்துக்கிட்டு போக முடியாதானே நேர்மையா? சொப்பா யோ பிச்சு, இதுக்கு மேல முடியலையா? என்னையா சோப்படப்பா காரை வச்சுட்டு உசுர வாங்குற? நல்ல காரை வாங்கிட்டு சும்மா ஜம்முன்னு ஏசியை போட்டு ஓடிக்கிட்டு தெரியுவியா? சும்மா இதையே தள்ளிக்கிட்டு தெரியுற. அப்படிங்கிறிய? ஆமாங்க, எனக்கு இந்த காரை ஓட்டி 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 ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பாதி நாள் ஓட்டுறேன், பாதி நாள் தள்ளிக்கிட்டு தான் தெரியுறேன். ஏன் நெட்டு மேடம், எனக்கு ஒரு டவுட்டு. எங்க மாமியா அப்படி விவரம் இல்லாதவங்க இல்ல, இப்பதான் கார் இருக்குதே, கை காலுக்கு ஓட்டிட்டு போக கார் இருக்குதே, அப்புறம் எதுக்கு புது கார்னு சொல்லி கேட்பாங்கல்ல. யோ பிச்சு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியா கொடுப்பாங்க? ஆம்பளைனா யோசனை ஈசனை இருக்கணும்யா, யோசியா. எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லி அப்படியே லட்டை பிச்சு வாயில வச்சு தொண்டை அப்படியே தடவி விடுவாங்க முழுங்கன்னு. வேணும்னா புதுக்கார மாமியார் சொல்லி வாங்கு, இல்லாட்டி இதே தள்ளிக்கிட்டு தெரியும். எங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஏதோ பாவமா இருக்கேன்னு ஏதோ பரிதாபப்பட்டு சொன்னோம்னா இந்த ஐடியாவையும் கொடுப்பேன். ஐடியாவோட ஐடியா போய் உங்க மாமியாடி நாங்களே எல்லாம் சொல்லி கொடுத்து வாங்கி கொடுக்கோமோ? போவேங்கிட்டு அதை எப்படி நெட்டு யாங்க பிச்சனே என்ன உங்க பொண்டாட்டியும் மாமியாவும் எந்த சத்தம் கிட்ட போடாம கப்பு சுப்பு கதை வடைன்னு இருக்காங்களே? எதுவும் பிளான் இல்லன்னு எதுவும் சைலண்டா போடுறாங்களோ? இத பத்தி அது அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் போனாவே என்னை விரட்டி அடிச்சுட்டு தான் அவங்க பிளான் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா நான் பேசிக்கலி நல்லவன் இல்லையா, நீ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்ல, அதனால என்னை கூட்டி சேர்க்க மாட்டாங்க. யோ பிச்சை, நீ நினைக்க மாட்டே, உனக்கு சுயமா நினைக்க தெரியாது. ஆனா உன் மாமியார் நினைக்க சொன்னா நினைப்பில. நினைச்சுதானே ஆகணும். இல்லாட்டி சோறு வெஞ்சில ஒன்றும் போடாது இல்ல, இல்லாட்டி விடுங்களா சும்மா வர. அது அது யோ பிச்சை, என்ன அது இதுன்னு இழுவ பெருசா இருக்கிற பார்த்தா எதுவும் சைலண்டா பிளான் போடுறீங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏயா உன் பொண்டாட்டி மாமியார் சொல்லிட்டு ஏதாவது பிளான் போட்டா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி இல்ல
உன் கழுத்துல உன் தலை இருக்காது பாத்துக்க. அத்தாடி நெசமாக்குமே இந்த பொம்பளைய பண்ணனாலும் பண்ணுவாளுங்க. இவளுங்க கிட்டயா போய் நம்ம உதவி கேட்டோம். யோ பிச்சு, எப்போதும் என்னமோ உன் பொண்டாட்டி அரண்மனை கிளி மாதிரி காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேரோட்ட மாதிரி சுத்திக்கிட்டே திரிவியே. இன்னைக்கு என்ன பொண்டாட்டியை காண? ஐயோ நெட்டு மேடம், ஏன் கொடுமையை ஏன் கேக்குறீங்க? எல்லாரும் புருஷன் வீட்டுல புருஷனோட சண்டையை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க. சரிதானே? ஆமா தானே? இதானே நடைமுறை. ஆனா எனக்கு என்னன்னா, அம்மா வீட்டுல என்னைக்காவது பிரச்சனை வந்தாதான் என் வீட்டுக்கே வரா. ஏன் என்ன பண்ண சொல்றீங்க? என்னன்னுட்டு மேடம், என் மனசுல உள்ள குமுறல உங்கள்ட்ட சொன்னா இப்படி கிண்டல் பண்ணி சிரி. ஏகோ தடா வரல, கூப்பிடு தேவலை, கூப்பிடு என்னன்னு கேளுங்க. ஏன் நீ கூப்பிட்டா? நீ கூப்பிடு. எதவோ வேலை வெட்டி வீட்டுல இல்லாட்டி எதையாவது தூக்கிக்கிட்டு உருட்டிக்கிட்டே திரியணும் இவளுக்கு. ஆமா, என்ன பகுமானக்காரி. கூப்பிடுங்க அவளை. அத்த செல்லம்மா, செல்லம்மா இங்க வாத்தா. மாமா சொல்லுங்க மாமா. அத்தா எதுவும் வேலை விட்டு அவசரமா இருக்கோ? ஒரு தாக்க சொல்லணும். தாக்கலா? என்ன தாக்க? சொல்லுங்க மாமா. இல்லத்தா, உன் கொழுந்தேன் கல்யாண விஷயமா உன்கிட்ட பேசலாம் வந்தேன். ஆத்தாடி, என் குழந்தை கல்யாணத்துக்கு என்னவா? இது கனவா நனவா? ஏங்க மாமா, உங்க வீட்டு விசேஷத்துக்கு எங்களை கூப்பிட்டு கேக்குறீங்க? நானவுதே. எங்க வீட்டு விசேஷத்தை நாங்க முடிவு எடுக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அதுதான் அந்த பையன் நான் பெத்ததுதான் எல்லாம் அப்படியே திருப்பி போட்டது மாதிரி உங்க பேச்ச தானே கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி தானே திருப்பி வச்சு புட்டியனா நடக்க வச்சு புட்டியா? அவனே பெத்த தாய் சொல்றதை எங்க கேட்க வச்சிருக்கீங்க? அப்புறம் உங்க வீட்டு விசேஷம் எங்க வீட்டு விசேஷம் இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்ச இல்லை. அதானே குழந்தை மட்டும் கல்யாணம் சொல்லி போட்டு நீங்க தான் நின்று எல்லாம் பண்ணணும்னு சந்தோஷமா சொல்லி வேணும் பார்த்தா நாங்க திருப்பி விட்டு போட்டோமா? எங்க பேச்ச கேட்கற மாதிரி நாங்க அந்த பையனை வச்சிருக்கிறோமா? ஆத்தாடி ஆத்தா, உங்க வீட்டு விசேஷத்தை நீங்க நல்லபடியா நல்லா இருக்க அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா சரிதான். நாங்க ஒண்ணு எங்க விருப்பத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு யாரு இருக்கணும்னு ஒண்ணும் இல்லை. உங்க பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த நாங்க முன்னாடி எதுவும் நிக்கலம்மா. இது எனக்கு தான் தேவையா? யாங்க மாமா கூப்பிடு. ஏன் மாமா அப்படி ரொம்ப கோர்த்து விடுறீங்க? ஏத்தா நில்லுத்தா, அவ கிடக்குறா, நீ நில்லுமா. என்னமா மாப்பி சொல்ல வரீங்க? கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவங்க என்ன பேசுறாங்க? நாங்க சொல்றது ஏன் விஜய் தம்பி கேக்குது? நான் அப்படி என்னத்த சொல்லி மாத்தி வச்சேன்? ஏன் அப்படி நீங்க என்னம்மா அவங்க சொல்றத கேட்டபடி நடங்க. ஏத்தா செல்லம்மா, மாமாக்காக செத்த வர நிக்க மாட்டியா? என்னதான் அவ சொல்ல வரான்னு செத்தன நின்று கேளு. இந்த மாமாக்காக நில்லு. இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். வெளிநாடு 2 வருஷம் போயிட்டு வரான்னு சொன்னதுக்கு தான் யாரும் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டியே. அந்த பையனை மாட்டேன்னு பொடியாகாம நின்று விட்டேன். அதுக்கு தான் அவங்க இஷ்டத்துக்கு நடந்து விட்டியே. இப்ப கல்யாணமாவது எங்க இஷ்டத்துக்கு நடக்கணும். ஆமா, எங்க சொந்தத்துல பொண்ணு ஆத்திருக்கேன். பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு, நல்ல கௌரவமான குடும்பம், நல்ல வசதி வாய்ப்போட நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பம். முக்கியமா எனக்கு என் கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பம். அவன் அப்படி இப்படி எதுவும் சொல்லுவேன், அவன் வந்து சம்மதிக்கணும். அந்த பொண்ணை தான் கட்டணும் கொள்ளணும் சொல்லுங்க. அவங்க சொன்னாதான் கேட்பாங்க. ஏங்க மாமா, அது விஷய கூப்பிட்டு நீங்களே பேச வேண்டியதானே? நீங்களே சொல்ல வேண்டியதானே? பொண்ணை பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, நான் என்னத்த சொல்றது? கல்யாணம் பண்ணி வைக்கணும் வயசு கூடுது, பொண்ணு கிடைக்காம கிடந்து ஆடுனது யாரு? எல்லாம் எங்க காதுக்கு வந்துச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆடுனவங்க தான் சம்மதத்தை சொல்ல வைக்கணும், சம்மதிக்க வைக்கணும். நான் நல்லா இருக்க 2 வருஷம் வெளிநாடு போயிட்டு வாட நல்லா இருக்கும் குடும்பம்னு சொன்னா எங்க காதுலேயே வாங்கலையே. ஏத்த செல்லம்மா, குடும்பமும் நல்ல குடும்பம் தான், எனக்கும் தெரியும். பிள்ளையும் நல்ல பிள்ளை தான், குணம் தான் பிள்ளை தான். ஏத்தா செல்லம்மா, நம்ம தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம தானே அவனை கூப்பிட்டு பேசணும். ஏங்க மாமா, நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு படிச்ச பிள்ளையா இருந்தா நான் வேணாம்னா சொல்ல போறேன். என் குழந்தை நல்லபடியா இருக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும் தான் எனக்கு ஆசை. நான் கேட்க போய் ஏடா குடும்பம் அது எதுவும் சொன்னா வீட்டுல உள்ளவங்க பழியத்துக்கு ஏன் மேல போடுவாங்க. அதான் முன்ன பின்னாடி நாளைக்கு யோசிக்கணும்ல. அதுக்கு தான் சொன்னேன், நல்ல குடும்பமா இருந்து நல்லபடியா கல்யாணம் நடந்தா என்னைய விட சந்தோஷப்பட போறது வேற யாரு சொல்லுங்க? அப்புறம் என்னத்தா, அப்போ குழந்தை கூப்பிட்டு பேசிடுவே. அதுக்கு இல்ல, தம்பியோட நோக்கத்தை பார்த்தா பிசினஸ் கடை கண்ணி ஒன்று ஆரம்பிச்சுட்டு நல்லா அதை டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் அந்த காட்சியை பண்ணிக்கிறோம்னு நினப்புல இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு தான் பொண்ணையும் பிடிக்கணும் பார்க்கணும், அவங்க இஷ்டம் தானே, யாருமே கம்பல் பண்ண முடியாதுல்ல. அத்தா நீ சொன்னா கேட்டுக்கிறவான், எதுவா இருந்தாலும் நீ சொல்லி பாரு, நல்ல குடும்பம்னு நான் சொல்றேன்ல.
சரிங்க மாமா, அப்போ வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், நான் சொல்லி பார்க்குறேன். போதுமா? சும்மா அந்த பிள்ளைய போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது உனக்கு தேவைன்னா மட்டும் போய் காலில் விழுகிறது. போதுமா? மருமக கேட்குறோம் சொல்லி இருக்கு. வா. பாத்தியலாங்க, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிய கேளு கேளுன்னு இழுவ அடிக்கிற மாதிரி இழுத்து கேட்குறேன். சொல்லி பார்க்குறேன், வைக்கிறேன். ஏன் படக்கு இருக்குன்னு சொன்னா என்ன? சரிங்க மாமா, நம்ம பிள்ளைகிட்ட நான் பேசுறேன், தம்பிக்கிட்ட பேசுறோம்னு சொல்றாளா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். பார்க்கத்தானே என்னதான் கிளிக்கிறான்னு பார்க்கத்தானே போகுது, நீங்கள பார்க்கத்தானே போறியே. சொப்பப்பப்பப்பப்பா, என்ன நேரத்தில் பிறந்து நான் கட்டிட்டு வந்தனோ தெரியல. அந்த புள்ள நல்லது பேசினாலும் குத்தம், கெட்டது பேசினாலும் குத்தம், பேசாட்டியும் குத்தம். அடே தங்கராசு, எப்போ நீந்த 2 பேர் கடையில் மாட்டுவே, இன்னைக்கு என்ன மாட்டி விட்டு நீ எங்கேப்பா போன? ஐய ஒரு மருமகளை வச்சே இவனால ஒப்பிக்க முடியல. நீ இன்னொன்னா